ஓம் நமச்சிவாய. அடியன் ராமேஸ்வர சுவாமிகள், ராமேஸ்வர புண்ணிய சேத்திரத்திலிருந்து. இன்றைய தினம் மலேசியாவிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், நம்ம குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டால் 1 வருடம் சென்றுதான் கோவிலுக்கு போக வேண்டுமா? கோயிலுக்கு போக, பூஜை பண்ண, அபிஷேகம் பண்ண, இதுக்கெல்லாம் 1 வருஷம் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறான விஷயம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் தகப்பனார் இறந்து விட்டார். 1 வருஷம் சென்று தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, ஒரு 10 மாதத்தில் ஒரு பாட்டி, எங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்து விட்டால் என்ன செய்கிறது? அப்போ 2 வருஷம் ஆகணுமா கோயிலுக்கு போகிறதுக்கு? அப்படி இல்லைங்க. அதாவது ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்று சொல்லுகின்றோம். இறைவனிடம் சேர்ந்து விட்டார் என்று சொல்லுகின்றோம். இறப்பினுடைய வகை 3 படுகுதுங்க. 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. 1, 16வது நாள் பிறப்புக்கு போகிறார். அதுக்குத்தான் கருமாறி, நம்ம கருமாதின்னு சொல்லுவோம். 16வது நாள் கருமாதின்னு சொல்லுவோம். அது கரு மாறக்கூடிய ஒரு சில ஆன்மாக்கள். 2வதாக, என்னை போன்ற சாது சன்னியாசிகள், நல்ல வழியில் வாழ்ந்தவர்கள், இவர்கள் இறைவனையே நம்பி வாழ்ந்தவர்கள், இப்படி இருக்கக்கூடியவங்க முக்திக்கு போயிடுவாங்க. அவங்க டைரெக்டாக பிறவிக்கும் வரமாட்டாங்க, முக்திக்கு போயிடுவாங்க. 3வதாக, ஒரு நிலையில் வாழாமலும் பிறவிக்கு போக தகுதி இல்லை, முக்திக்கு போக தகுதி இல்லை என்பவர்கள் அந்த குறையாக இறப்பவர்கள். அதாவது தூக்கு போட்டுக்கிட்டு சாகிறவங்க, மருந்து குடிச்சிக்கிட்டு சாகிறவங்க, ஆக்சிடெண்ட்டில் இறப்பவர்கள், இவர்கள்லாம் அந்த அவங்க ஆன்மா முக்திக்கும் போகாது, பிறவிக்கும் போகாது. அது இடவெளியிலே அல்லாடும். அப்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய இறப்பு என்பது இறைவனடி சேருதல். இந்த ஆன்மா இறைவன்கிட்ட சேர்ந்துடும். இந்த சரீரம் என்பது அக்னியோட மண்ணோட கலந்துடும். இதில் தீட்டு கிடையாது. தீட்டு என்பது கிடையாது. வருத்தம், என்னை வளர்த்தவர்கள், எனக்கு எல்லா விஷயமும் பார்த்தவங்க, என்னை வளர்த்தவங்க, அவங்க என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று வருத்தத்தை தவிர தீட்டு ஒன்றும் கிடையாது. தாராளமாக 16 நாளைக்கு பின்பு ஒரு வீட்டில், இப்போ என் வீட்டில் என்னுடைய தகப்பனார் இறந்த பின்பு 16 நாளைக்கு